ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன மூவி பத்தி பார்க்க போறோம்னா, ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா அழியும். காசால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு யார் சொன்னது? ஏழையை ஏழையாவே வச்சுக்கிறதுக்காக பணக்கார சொன்னது. ஆனா இங்க ஏழையை விட ஏழை ஒருத்தர் இருக்கிறான். மிடில் கிளாஸ். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி ட்ராமா த்ரில்லர் ஜானர். இந்த படத்தோட கதை என்னன்னா 440 கோடி எய்ஸ் பண்ணிடுறாங்க. அது எதனால பண்ணுறாங்க, யார் பண்ணான்னு கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதாங்க ஒன்லைன். கவின் ஆஸ் யூசுவல் செம்மையாக பண்ணியிருக்காருங்க படத்தில். அவர் படத்துக்கு படம் ஸ்கிரிப்ட் செலக்ஷன்லாம் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணி சூப்பராக பண்ணுறாரு. ஆண்ட்ரியா செம்ம வில்லனிசமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேஸ் ஐஸ் எல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. கவின் வந்து இந்த படத்தில் டிடெக்டிவாக வராரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் ஆண்ட்ரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் நிறையா வரும். பட் அப்படியே ஆப்போசிட்டாக செகண்ட் ஹாஃபில் வில்லியாக மாறிடுறாங்க. ருகானி சர்மா அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. கவினும் அவங்களும் வர சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக நல்லா இருந்தது. சார்லி ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு. அப்புறம் கிருஷ்ணாவும் நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் படத்தில் வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. மியூசிக் ஜிவி பிரகாஷ் நல்லா போட்டிருக்காரு டீசெண்டாக. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் போகும். நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளே போகவே கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் இன்னும் நல்லாவே பண்ணியிருந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு தாங்க சொல்லுவேன். அதே மாதிரி இன்டர்வலில் சின்ன ட்விஸ்டோட கொஞ்சம் காமெடியாக நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்டர்வல் இருந்தாங்க படமே ரொம்ப சூப்பராக போகுங்க. அப்புறம் கவின் ஆண்ட்ரியா ஃபேஸ் ஆஃப்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு படத்தில். செகண்ட் ஹாஃப்லலாம் யாரு தாண்டா பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியோட நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் காமெடியோட. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் மெசேஜ் எமோஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு டெஸ்ட் வரும் பாருங்க, அதெல்லாம் எதிர்பார்க்காதுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேட்டர் மூமெண்ட் தான் சொல்லணும் அதெல்லாம். அப்புறம் போஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு படத்தில். அதே மாதிரி படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் தாங்க ஒருத்தனே நான் சொல்லுவேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் முடிச்சுட்டு வரப்போ ஒரு சாட்டிஸ்ஃபையோட தான் வருவீங்க கண்டிப்பாக. தேங்க்யூ காய்ஸ், on the next video.